சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் படிச்சிருக்கீங்க தானே? இது ஈஸி தான். டிஃபரன்ஷியபிலிட்டி ஒன்றும் இல்லை. Square plus 1 by n positive square root. ஏன் அது பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எழுதியிருக்கேன்னு தெரியுதா? நெகட்டிவ் இருந்தா ஐ வரும். ஓகே, கரெக்ட். ஈவன் ரூட், ஈவன் பவர்ல ரூட் எடுக்கும் போதெல்லாம் நீங்க பாசிட்டிவ் சைட்ல தான் டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகே, இதே கியூபிக் ரூட், ஃபிஃப்த் ரூட் அப்படின்னு எல்லாம் எடுக்கும்போது நெகட்டிவ் சைடும் வரும். ஓகே, ஏன்னா பாருங்க, கியூபிக் ரூட், ஃபிஃப்த் ரூட் எல்லாம் எடுக்கும்போது நீங்க நெகட்டிவ் சைட்ல போடுவீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சொல்லுவாங்கல்ல, எவ்ரி ஆட் டிகிரி பாலினாமியல் ஹேஸ் a ரியல் ரூட். அதுதான் அந்த தைரியம் இருக்கிறதுனால தான் கியூபிக் ஈக்குவேஷன் 1/3 பவர்ல வரும்போது 1/5 பவர் வரும்போது நெகட்டிவ்லயே வரும். ஓகே, ஈவன் டிகிரி பாலினாமியல் எல்லாம் ரூட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதனாலதான் ஈவன் கிராஃப் போட்டாலே உங்களுக்கு 0ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க, நெகட்டிவ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஓகே, இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க மைனஸ் எக்ஸ் நெகட்டிவா எடுத்தாலும் எக்ஸ் ஸ்கொயர் போட்டு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் எடுக்கணும். அதான் அதோட அர்த்தம். ஓகே, ஓகே. Now whenever limit n tends to infinity fn of x exists, let it be f of x. அதாவது சப்போஸ் இந்த லிமிட் டினோட் ஆயிடுச்சுன்னா அந்த லிமிட்டுக்கு லிமிட் ஃபங்க்ஷன் f of x ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ the question is saying இருக்கலாம், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலாம், இல்லாம கூட போகலாம். அப்படி ஒரு பாயிண்ட்ல ஆகுதுன்னா அது f of x டினோட் பண்ணுங்க. which of the following are true? Okay, there exists x belonging to R such that f of x is not defined. True or? Limit n tends to infinity, f of x calculate பண்ணலாம். So this goes to
இதனால ஓகே எக்ஸ் பாசிட்டிவா இருந்தா எக்ஸிஸ்ட். ஓகே எக்ஸ் பாசிட்டிவா இருந்தா எக்ஸிஸ்ட். எக்ஸ் நெகட்டிவா இருந்தா ஸ்கொயர் எடுப்பீங்க. தெரியல எனக்கு. ஓகே சூப்பர். ஆமா கரெக்ட் தான். இங்கேயும் நீங்க 2 கேன்சல் பண்ணா இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், போட்டுருவீங்க. ஓகே கரெக்ட் தான். ஸோ அட் எனி கேஸ் மாட் எக்ஸ் வந்து த்ரூ அவுட் ஆர் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதனால லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் மாட் எக்ஸ் பரவாயில்ல. இது பாருங்க, நீங்க சப்போஸ் இங்க போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க எக்ஸ்ன்னு தோணும், கரெக்டா இந்த ஸ்டெப் பிடிச்சாதான் நீங்க இந்த ஆன்சருக்கு வருவீங்க. ஏன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் சேம் கிடையாது. கரெக்டா? சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது டவுட் வந்து உங்களுக்கு இங்க ஸ்டக் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா கண்டிப்பா பாசிட்டிவ்ல கரெக்டா வந்துடும். நெகட்டிவ் தானே இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபர் ஆகுது, அப்ப நெகட்டிவ்ல ஒரு வேல்யூ போட்டு பாருங்க, ஃபங்க்ஷன் எப்படி வருது வந்துடும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்னா சப்போஸ் நெகட்டிவ் தானே வேணும், எக்ஸ் ஈக்குவல் டு -2 எடுங்க. உங்களோட லிமிட் ஃபங்க்ஷன் இங்க வந்து நிற்குமா? அப்போ f ஆஃப் -2 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4/mod of -2 2 தான் வரும். ஸோ 2 which is equal to 2. 2 is nothing but mod of -2. ஓகே. சப்போஸ் ஏதாவது டவுட் வந்ததுன்னா உடனே பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ யா, ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். f of x equal to 0 is false. இது ட்ரூ. ஃபார் ஆல் x mod x வந்துடுச்சு. Then there exists an x belonging to R such that f of x is not well defined. Sorry, not defined. False. எல்லா xக்கும் லிமிட் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகுது. ஓகே. சரி, டோபாலஜில மட்டும் ஒரு சம் போடலாம். ஓகே, அது ஈஸி தான். டோபாலஜி எடுத்துட்டாங்க தானே உங்களுக்கு சார்? என்ன கொடுத்திருக்காங்கல்ல, let tau be the smallest topology on the set R.
containing B, script B. நான் script B தான் போட்டிருக்கேன். ஓகே, அது script B னா, அது எனக்கு script B. Set of all half open intervals in R. Which of the half na lower half. Okay. Which of the following are true? B is the basis for tau. Okay, அது இருக்கட்டும். சொல்லுங்க, இந்த மாதிரி பேசிஸ் வர மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் டோபாலஜி எடுக்கணும்னா அதுக்கு என்ன இருக்கும்? வாட் இஸ் த டோபாலஜி? அப்படிதானே? ஓகே ஓகே, வெயிட். இது மட்டும் கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்மாலஸ்ட் டோபாலஜி, தட் இஸ் ஓப்பன் செட்ஸ். இது ஓப்பன் செட்ஸா வர மாதிரி ஸ்மாலஸ்ட் டோபாலஜி, லோவர் லிமிட் டோபாலஜி, அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஏன்னா நீங்க சப்போஸ் இஃப் திஸ் இஸ் ஸ்மாலஸ்ட், தென் திஸ் ஷுட் பி கண்டெயின் இன் எவ்ரி அதர் டோபாலஜி கண்டெய்னிங் திஸ் ஓப்பன் செட்ல. திஸ் ஹஸ் ஓப்பன். இது என்னன்னா கண்டெய்னிங் பினா இது ஓப்பன் செட்டா வந்திருக்கணும், அதுதான் கண்டெய்னிங் பியோட அர்த்தம். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்க இன்னொரு டோபாலஜி எடுங்க, டவு ஒன். லெட் டவு ஒன் பி இல்ல டவு வந்து ஸ்மாலஸ்டா இருக்கட்டும். டவு ஒன் வந்து லோவர் லிமிட் டோபாலஜி, லோவர் லிமிட் இல்ல, ஸ்டாண்டர்ட் டோபாலஜி இல்ல, இது ஜென்ரேட் பண்ண டோபாலஜி லோவர் லிமிட் டோபாலஜி. ஓகே, டவு ஒன் லோவர் லிமிட் டோபாலஜியா இருக்கட்டும். ஓகே, இது என்ன சொல்றாங்கன்னா டவு இஸ் த ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட்னா என்ன அர்த்தம்? கோர்ஸ். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். டிஸ்கிரீட் டோபாலஜினா அதான் ஃபைனல். அதாவது நீங்க இந்த ஹைரார்கி போடுவீங்கல்ல, ஓகே, இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் டோபாலஜி இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. ஓகே, அப்ப இந்த ஹைரார்கி படி பாத்தீங்கன்னா உங்களோட டவ் should be in tau 1 and all the other topology containing B, script B. கரெக்டா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன், ரெண்டுமே ஈக்குவல்ன்ற. ஏன் ஈக்குவல்ன்ற பாருங்க, இது ஸ்மாலஸ்ட் வந்துடுச்சா, அப்ப இந்த இன்இக்வாலிட்டி வந்துடுச்சா? ஓகே, நான் அடுத்த இன்இக்வாலிட்டி என்ன ப்ரூவ் பண்ணனும்? tau 1 is contained in tau. இதுக்கு என்ன அர்த்தம்? வெயிட், tau 1 ல இருந்து ஒரு ஓபன் செட் எடுப்பேன். such let u belong to tau 1. Okay, for all x belonging to u, there should exist a u prime in tau 1 இல்ல tau such that x belongs to u prime contained in tau. Okay, ஓகே, இது ஓகே எல்லாருக்கும்? இது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு, ஏன்னா டவு தான் ஸ்மாலஸ்ட் சொல்லிட்டாங்க. நான் இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல இருந்து டவு 1ல இருந்து ஒரு ஓபன் செட் எடுத்தா எப்படி இருக்கும்? லோவர் லிமிட் டோபாலஜி தான், இப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ சரி, நான் A, B எடுத்துட்டாங்க. ஸோ C, D எடுத்துக்கோங்க. X belongs to C, D. பாருங்க, இப்போ நான் டவுல இருந்து ஒரு ஓபன் செட் கண்டுபிடிக்கணும் such that நான் நான் இந்த u பிரைம் எடுத்தா கரெக்டா யூக்குள்ளே உட்கார்ற மாதிரி. நான் இதுக்கு இந்த செட்டை கொடுக்கலாமா? அதாவது வெயிட், for all x in u வந்து நான் tau 1ல எடுக்கிறேனா, tau 1 தான் இது. ஓகே, இப்போ கரெக்டா இது ஓகே, இதுதான் u. ஸோ இதுக்கு நடுவுல ஃபிட் ஆகுற மாதிரி எடுக்கணும், கரெக்டா? நான் இதுக்கு இதுவே கொடுப்பேன். எந்த எக்ஸ் கொடுத்தாலும் எனக்கு இது கரெக்டா ட்ரூ ஆகும், ஏன்னா இதுல இருந்து நான் என்ன எடுத்தாலும் சேம் தான். புரியுதா? இதனால ஒன் கண்டெய்ன்ட் இன் அதர். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் உள்ள இருக்கா, எக்ஸ் உள்ள வர மாதிரி சப்போஸ் எக்ஸ் கண்டிப்பா டியா இருக்காது. ஸோ மேபி எக்ஸோட அடுத்த எலிமெண்ட் அது ஆர்ல சொல்ல முடியாது, இது தெரியும் தானே? ரெடியூசர்ல இது பாருங்க, ஆர்ல எடுங்க, ஜீரோட அடுத்த எலிமெண்ட் என்னது? டஸ் நாட் எக்ஸிஸ்ட். உங்களால கொடுக்க முடியாது, நீங்க என்ன கொடுத்தாலும் அதோட சின்ன எலிமெண்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே, நான் x = 0ன்னு கொடுத்தீங்கன்னா
சரி ஓகே, நீங்க போய் பாத்துக்கோங்க. ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு பேஜ் நடந்தது, அவங்க கன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ ஜீரோக்கு அடுத்த எலிமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் மாதிரி. நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கும் தோணுச்சு. இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா இங்க கண்டினியூட்டி விட்டு போயிடும், கண்டினியூஸ் வராது, ஆர்டரிங் வராதுன்ற. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பாருங்க, இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்படி வந்து இப்படி ஓப்பனா இப்படிதான் போகும், கரெக்டா? அப்ப இந்த ஜீரோக்கு அடுத்த எலிமெண்ட் இல்லைன்னா இங்க பிரேக் ஆயிருக்கும். இட் எக்ஸிஸ்ட், ஆனா எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல முடியாது. ஓகே, அதனால எக்ஸுக்கு அடுத்த எலிமெண்ட் என்னன்னு பார்த்து இங்க ஓபன் பண்றதுக்கு எனக்கு நீங்க ரேண்டமா என்ன எடுத்தீங்களோ நான் இதே செட்டு கொடுத்து இதுல உட்கார வச்சிருவேன். ஓகே, இல்லைன்னா கூட நீங்க கொடுக்கலாம் இதை விட சின்ன எலிமெண்டா பார்த்து, அது நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா திஸ் இன்இக்வாலிட்டி வில் ஹோல்ட் கரெக்ட்லி. நான் வேற எந்த செட் ஓப்பன் செட் என்னால கொடுக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த செட்டாவது என்னால கொடுக்கலாம். தேர் எக்ஸிஸ்ட் தானே கொடுத்துருக்காங்க, அப்ப நான் ஒண்ணு கொடுத்தா கூட போதும். ஸோ நான் கொடுத்துருக்க ஓப்பன் செட்டே நான் இங்க எழுதுவேன். ஓகே, அதனால இது ஹோல்ட் ஆகும். ஸோ போத் வில் பிகம் சேம். அதாவது பாருங்க, இது பேசிஸ், இது ஓப்பன் செட்டா வர மாதிரி ஸ்மாலஸ்ட் டோபாலஜி எடுத்தா இது ஜென்ரேட் பண்ற டோபாலஜியா தான் இருக்கும். ஓகே, ஸோ யுவர் டவ் இஸ் நத்திங் பட் யுவர் லோவர் லிமிட் டோபாலஜி. ஓகே, இப்போ பாருங்க, லோவர் லிமிட் டோபாலஜிக்கு இது பேசிஸா. ஆமா, நீங்க இது கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க, நான் திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, R is compact in tau. Compact என்ன டெஃபினிஷன்? எவ்ரி ஓபன் கவர், நான் என்ன ஓபன் கவர் கொடுத்தாலும் ஃபைனைட் சப் கவர் நீங்க கொடுக்கணும். சரி, கொடுக்க முடியல அப்படின்றதுக்கு கவுண்டர் -n, n. ஓகே, கொடுக்கலாம். ஓகே, -n, n தானே? ஓகே, இதுக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா சப் கவர் இருக்காது. ஓகே, ஃபைனைட் சப் கவர் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். டவ் இஸ் சேம் அஸ் யூக்ளிடியன் டோபாலஜி. தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. என்ன தப்பு அதுல? கரெக்டா? ஏன்னா சப்போஸ் இந்த ஓபன் செட் எடுத்துக்கிறேன். ஓகே, C, D, நான் X = C. இந்த எலிமெண்ட்டுக்கு என்னோட யூக்ளிடியன் டோபாலஜில இருந்து ஓபன் செட் எடுக்க முடியாது such that contained in this. ஓகே, so C கா இது ஓபன் செட்டா எடுத்துக்கோங்க இந்த எலிமெண்ட். ஓகே, இந்த ஓபன் செட்டுக்கு X = C இந்த எலிமெண்ட் எடுங்க. இந்த எலிமெண்ட்ல ஓபன் இன்டர்வல்ல இந்த மாதிரி ஒரு ஓபன் செட் கொடுக்கணும், இந்த எலிமெண்ட் இருக்கணும், பிளஸ் இதுக்குள்ள இருக்கணும். That is C belongs to some open interval. This is contained in this. No. Okay, so this is false. Tau is Hausdorff. Hausdorff. யார் ஃபால்ஸ்னு சொன்னது? ட்ரூ ஏன் ட்ரூ? Hausdorff டெஃபினிஷன் என்னது? எந்த ரெண்டு டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் எடுத்தாலும் x ≠ y, there exists ux uy ஓகே, இதுதானே நீங்க இன்டர்வல் தானே கொடுக்கணும். இந்த மாதிரி எந்த எக்ஸ்பிளிசிட்டா நீங்க கொடுக்கலாம், இந்த மாதிரி தேர் எக்ஸிஸ்ட் தானே. ஸோ எந்த மாதிரி எடுப்பீங்கன்னா யூ டேக் எக்ஸ், இது ரெண்டுத்தோடைய மிட் பாயிண்ட் எடுங்க. இது மிட் பாயிண்ட் எடுக்க முடியும் ஏன்னா R வந்து ஆர்டர்ட். ஓகே, நீங்க குமரேசன் சார் புக்ல எடுத்திருப்பீங்க லா ஆஃப் ட்ரைகாட்டமி. Rல எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் ஒன்னு ஈக்குவல் டு வரும், இல்ல ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென், இல்ல எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் எக்ஸாக்டா ஒண்ணுதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, இங்கே நாட் ஈக்குவல் டு, அப்போ கண்டிப்பா இந்த ரெண்டு கேஸ் தான் வரும்.
ஓகே, ஒன்று எக்ஸ் லெஸ் தென் ஒய் வரும், ஒய் லெஸ் தென் ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யா வரும். ஓகே, சப்போஸ் நீங்க விதவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி அசியூம் பண்ணிக்கோங்க எக்ஸ் லெஸ் தென் ஒய்னு. எக்ஸ் லெஸ் தென் ஒய்னு எடுத்தா எக்ஸ் கமா ஒய் பை 2 மிட் பாயிண்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்த இன்டர்வல் ஒய் உள்ள வரணும்ல, ஒய் உள்ள வரணும். ஒய் கமா சம் ஒய் பிளஸ் 1. ஓகே, ஓப்பன் இன்டர்வல் கொடுத்தாச்சு. கண்டிப்பா நான் இன்டர்செக்டிங் தான். ஏன் இது நான் இன்டர்செக்டிங் வரும்? இது பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய், எனக்கு என்ன தெரியும், எக்ஸ் லெஸ் தென் ஒய்னு எடுத்துக்கிட்டேனா. ஓகே, இதுல இருந்து நான் என்ன சொல்லுவேன், இது ட்ரூ. ஏன் ட்ரூ? y கிரேட்டர் தென் இது 2 ஆல டிவைட் பண்ணிட்டேன். so this is nothing but y. so this midpoint is strictly less than y. okay, disjoint வந்துருச்சு. அது பரவாயில்ல, உனக்கு இது ரெண்டும் இது நடுவுல பிரேக் இருக்குன்னு சொன்னா போதும். ஓகே, so yeah, so x is also true. ஓகே, பேஸ் டெஃபினேஷன் நான் கேட்கல, டெஃபினேஷன் மட்டும் சொல்லுங்க. ஓகே, செக்ஷன்ல காமன் எலிமெண்ட் இருந்தா அந்த காமன் எலிமெண்ட்டுக்கு சின்ன ஒரு ஓபன் செட் கிடைக்கும், ரெண்டுக்குள்ள உட்காரவர். ஓகே, அடுத்த கிளாஸ் எப்போ சொன்னாரு? 6 மணிக்கா? நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலான்னு இருக்கேன். ஓகேங்க, கிளாஸ் ஓவர். ரெக்கார்டிங்